இந்த கியூட்டான முருகர் சிலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கப்புல்ஸ் கார்ட்டூன் டைப்ஸில் இருக்க இந்த கப்புல்ஸ் மினியேச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம 3D பிரிண்ட்டில் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மினியேச்சர்ஸ்லாம் 3D பிரிண்ட் பண்ணுறதுக்கு 3D டிசைன் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஜிப்ரஸ் அதுக்கப்புறம் பிளெண்டர் சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா 3D டிசைனாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா 3D பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மெஸ்ஸி வெப்சைட்டில் 2D இமேஜை பார்த்தீங்கன்னா நம்ம 3D அதில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணிட்டேன். மெஸ்ஸி 4 கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்ஸ்டரோட பார்த்தீங்கன்னா அதோட அவுட்புட் கிடைச்சி இப்போ லோ குவாலிட்டியில் இருக்குது. அதில் டீட்டெயில்டு குறையும் இல்லை ஃப்ரீ ஓரளவுக்கு குவாலிட்டி இருந்தால் போதும். அதை பார்த்தீங்கன்னா நான் 3D டிசைன் சாஃப்ட்வேரில் போட்டு நான் கொஞ்சம் எடிட் பண்ணிக்குவேன். அப்படின்னா அதுக்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம மை 3D கிப்ஸ் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். இன்னும் இந்த இடத்துக்கு டீட்டெயில்டாக வேணும், நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு வேணும் அப்படின்னா கோர்ஸ் வாங்கினவங்க செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்க வீடியோவை பாருங்கள். இது போல் 3D பிரிண்ட் டிசைன் ரிலேட்டடாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. Bye, thank you.